ஓம் சாந்தி. வணக்கம். நம்ம பார்க்க போற டாபிக் இன்னைக்கு எண்ணங்களும் நினைக்கிற சக்தி. என்ன மாதிரி நினைக்கிற சக்தி நமக்கு இருக்கு ஸ்வர்க்கத்துல, பிறகு நரகத்துல. வித்தியாசமா? ஏன் வித்தியாசம்? எப்படி வித்தியாசம்? இந்த நினைக்கிற சக்தி, இந்த எண்ணங்கள், பிறகு அதன் பிரகாரமா எப்படி ஆத்மா மாறுறது, அந்த மாற்றம் மூலமா உடம்புக்கு எப்படி அது பாதிக்கிறது, பிறகு கர்மம் எப்படி நம்ம செய்வோம், எண்ணங்கள் பிரகாரமா, நினைவு சக்தி மூலமா என்ன மாதிரி கர்மமும் செய்வோம். இந்த மாதிரி பல மாதிரி விஷயங்கள் இருக்கு. எண்ணங்களை பத்தி பேசணும்னா, நினைக்கிற சக்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஸ்வர்க்கத்தை பார்ப்போம். ஸ்வர்க்கத்துல என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சிருப்பாங்க? ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் மெமரி. கொஞ்ச நேரம்தான் ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க அவங்க மனதுல. ஒரு எண்ணம் எதுக்காக அவங்க வச்சிருக்காங்கன்னா, அந்த ஒரு காரியம் செய்யணும்னா அந்த எண்ணமும் வரும். இப்ப நான் சாப்பிடணும்னு அது ஒரு எண்ணம் வருது. இப்ப நான் பணி செய்யணும்னு அந்த எண்ணம் வருது. இப்ப நான் ஏதோ ஒரு எங்கேயோ இடத்துக்கு போகணும், அப்ப நான் போகணும்னு அந்த எண்ணங்கள் வருது. ஆனா நினைக்கிற சக்தி தேவர்களுக்கு மிக மிக குறைவு. நேத்து நான் என்ன செய்தேன், நேத்து என்ன நல்ல காரியம் நான் செய்தேன், அது இன்னைக்கும் செய்யலாமா, அப்படியெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க தேவர்கள். அதே போல தேவர்கள் நாளைக்கு நான் என்ன செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும், எத்தனை மணிக்கு போகணும், அதை கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆகவே ஸ்வர்க்கத்துல தேவர்கள் அந்தந்த நேரம் அந்தந்த செயல் செய்யணும்னா அந்தந்த ஒரு எண்ணங்கள் வர்றோம். அதன் பிரகாரமா அவங்க அந்த பணி செய்வாங்க. பிறகு அதை மறந்துடுவாங்க. இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப ஒரு தேவரை உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம மாளிகைக்கு வாங்க, நான் நல்ல சாப்பாடு ஏற்பாடு செய்யறேன், வாங்க சாப்பிடுன்னு. சரி, அந்த தேவர் வர்றாரு, உங்க வீட்டுக்கு வர்றாரு, உங்க மாளிகைக்கு வர்றாரு. நல்ல மாதிரி நீங்க நல்ல பல மாதிரி சாப்பாடு இதெல்லாம் நீங்க செய்து தயார் பண்ண நீங்க சாப்பிட்றாரு, ரசிக்கிறாரு. ஆனா அந்த தேவர் நினைக்க மாட்டாரு, ஐயோ என் மனைவியும் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு அவங்க எவ்வளவு நல்லா ரசிப்பாங்க, அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த தேவர் அங்கே இருக்காரு, அந்த சாப்பாடு சாப்பிட்றாரு, ரசிக்கிறாரு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு போறாரு, அவ்வளவுதான். ஆகவே அவங்க இருந்தா அவங்களும் ரசிப்பாங்களே, அவங்க இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம சாப்பிடணும். ஆனா எண்ணங்கள் அங்கே போறது. மனைவி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இல்லாட்டி கணவர் இருந்தா நல்லா இருக்கும், பிள்ளைங்களும் கூட்டிட்டு வந்தா நல்லா சாப்பிடுவாங்களே. ஆனா அவங்க சாப்பிடுற நேரம் அவங்க எண்ணங்கள் அங்கே இங்கே போற மாதிரி அவங்க விட மாட்டாங்க. ஆகவே அவங்களோட நினைக்கிற சக்தி அந்த காரியத்திலே இருக்கும். சாப்பிட்டால் நல்லா ரசிச்சு சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே முடிஞ்சது கதை. ஆகவே அவங்க எண்ணங்கள் அங்க இங்க அலைப்பாயாது. அதே போல பாருங்க, இப்போ நம்ம கலியுகத்துல இத்தனை மணிக்கு அங்க போகணும், இத்தனை மணிக்குள்ள இந்த பணியை நான் முடிச்சிடணும் நம்ம நினைக்கிறோம். அங்கெல்லாம் மணின்னு சொல்றது கிடையாது. எந்த நேரம் எந்திரிக்கணும் எந்திரிக்கிறாங்க, எந்த நேரம் சந்தோஷமா ஆற்றங்கரைக்கு போய் அவங்க குளிக்கணும், நல்லா சந்தோஷமா குளிக்கிறாங்க. எப்ப அவங்க ஒரு ஓவியம் வரையணுமோ, ஏதோ ஒரு பணி செய்யணுமோ செய்யறாங்க, எப்ப சாப்பிடணுமோ சாப்பிட்றாங்க, எப்ப பாடணுமோ ஆடணுமோ செய்யறாங்க. ஆனா இந்த மணிக்கு நான் இது செய்யணும், அந்த மணிக்கு அவங்கள பார்க்கணும், இந்த மணிக்குள்ள நான் இது முடிச்சிடணும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி கஷ்டம் அவங்களுக்கு இருக்காது. எப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அது அது செய்வாங்க. அதன் பிரகாரமா அவங்க எண்ணங்களும் இருக்கும்,
நினைவு சக்தியும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இருக்கும். காரணம், அலை பாய விட மாட்டாங்க. ஐயோ, மனைவி இருந்தா நல்லா இருக்குமே, கணவர் இருந்தா நல்லா இருக்குமே, பிள்ளைங்கள் வந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஆகவே இது என்ன செய்யறதுன்னா, அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். காரணம், என்ன செய்யறாங்க அந்த சமயம் அவங்க அங்கே இருக்காங்க. நல்லா ரசிக்கிறாங்க அந்த சாப்பாட. நல்லா மனம் விட்டு அந்த ஒரு பணிய செய்யறாங்க. கான்சன்ட்ரேஷனோட அழகாக செய்யறாங்க. தேவையில்லாத எண்ணங்கள் வச்சிருக்கிறது இல்ல. நேரமாச்சா இல்லையான்னு பார்க்கறது இல்ல. நெகட்டிவ் எண்ணங்களும் கிடையாது. ஆகவே அந்தந்த நேரம் அந்தந்த விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. பாபா இதுக்கு என்ன சொல்றாரு முரளியில? நேச்சுரல் நேச்சர். இப்படி நம்ம பறவைகளை பார்க்குறோமே, கார்த்தால 5 மணிக்கு அது இப்போ விளையாட சத்தம் போட அது தொடங்குறது. அதே போல தேவர்களும் எப்பப்போ என்னென்ன செய்யணும், எங்கெங்க இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், என்னென்ன எண்ணங்கள் வச்சிருக்கணும், அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கவலையோ ஏதோ ஒரு பற்று. கவலை என்ன, மனைவியும் இருந்தா நல்லதே, அவங்களும் சாப்பிடலாம். கவலை பற்றுன்னா அதேதான். அவங்க இருந்தா எவ்வளவு நல்லா ரசிப்பாங்க, இது எப்படி சமைக்கிறதுன்னு கேட்பாங்க. பற்று. அந்த மாதிரி பற்று, கவலை, எண்ணங்கள் அங்கே இங்கே வீசுறது அதெல்லாம் கிடையாது. ஆகவே அவங்க சரீரம், அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். காரணம், ஆத்மால எந்த ஒரு சக்தியும் அது குறைஞ்சி போகாது. அப்படியே அவங்க என்ன செய்யணுமோ அவ்வளவுதான் செய்வாங்க. அதுக்கு கூட செய்ய மாட்டாங்க, குறைஞ்சி செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க செய்வாங்க. எண்ணங்களும் அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. ஆகவே ரொம்ப கொஞ்சமா நினைப்பாங்க. நிறைய ஆத்ம சக்தியை தான் அவங்க பாவிப்பாங்க. பாபா சொல்றாரு, அங்கே கொஞ்சமா பேசுவாங்க, அமைதியா பேசுவாங்க, மெல்ல பேசுவாங்க. அங்கே இருக்கிற பாஷை இங்கே கிடையாது. ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா ஒரு சின்ன கண் மூலமாவே அவங்க ஒரு சிக்னல் கொடுத்துட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நான் செய்யணும்னு. ஆகவே நிறைய பேச தேவையில்லை. அவங்க இந்திரியங்களை நிறைய பாவிக்க மாட்டாங்க. எண்ணங்கள் மூலமாவே மற்ற ஆத்மாக்களுக்கு அவங்க எண்ணங்களை அனுப்புவாங்க. ஆகவே ஆத்மாவும் ஆத்மாவும் ஒரு தொடர்பு வச்சிருக்கிறது. ஆத்மாவும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கொள்றது. அவங்களுக்குள்ளேயே அவங்களோட சம்பந்தங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் இருக்காது. சந்தோஷமா பாசிட்டிவா இருப்பாங்க. இது சொர்க்கம். ஆத்மாவும் அதோட சக்தி அது ரொம்ப கூடி சீக்கிரமா தொலைக்காது. அதோட சக்தி இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே பாருங்க, சொர்க்கத்துல ஆத்மா 100% சக்தி நிறைந்த ஆத்மாவை வந்தாலும், சொர்க்கம் எல்லாம் முடிஞ்சாலும் ஒரு 20% போலதான் அதோட ஆத்மீக சக்தி அது பாவிக்கும். நரக்கத்துக்கு வர்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 80% சக்தி, ஆத்ம சக்தி இருந்தாலும் அது கூடி சீக்கிரமா தொலைஞ்சிடுறது, அந்த ஓடிடுறது, அந்த ஆத்மால இருந்து போயிடுறது. காரணம், எண்ணங்கள் தவறாத எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம வச்சிருந்தா ஆத்மா சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். ஆகவே நம்ம என்ன செய்யறோம், இப்போ நரக்கத்துல நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கோம். சயின்டிஸ்ட் சொல்றாங்க 40,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு நம்ம வச்சிருக்கோம். தேவர்கள் எத்தனை எண்ணங்கள் வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன நினைக்கிறீங்க? 1000 எண்ணங்களா? அதுக்கு குறைவா? தெரியாது நமக்கு. ஆனா ரொம்ப கொஞ்சமா தான் நினைப்பாங்க. ரொம்ப கொஞ்சமா தான் மனதை அலைப்பாய விடுவாங்க. ரொம்ப கொஞ்சமா தான் எனக்கு நான் நினைக்கணும், இது அவங்களுக்கு சொல்லணும், அவங்கள சந்திக்கணும், இது நான் செய்யணும்னு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. ஏதாவது செய்யணும்னா செய்வாங்க, எங்கேயாவது போகணும்னா போவாங்க. ஆகவே அங்கங்கே அவங்க இருப்பாங்க. என்னென்ன செய்யணும் செய்வாங்க. இதுதான் ரொம்ப லட்சணம்.
ஆத்மா அப்படியே ஜொலிக்கும். இந்த புலங்கள் வந்து குறும்பு செய்யாது. எந்த ஒரு குழப்படியும் புலங்கள் செய்யாது. தேவர்கள்னா தேவர்கள், அவங்கள நம்ம வணங்குறோம். எதுக்காக? ஆத்மா சக்தி நிறைந்த ஆத்மாவா இருக்கிற பொழுது அந்த உடம்பும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நல்லபடியாக சீத்தலாவா அமைதியா இருக்கும். ஆகவே தேவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனிதர்கள், தெய்வீக குணங்கள் இருக்கிற மனிதர்கள். நிறைய புத்திய பாவிக்க வேண்டாம். இது செய்யணுமா செய்ய வேண்டாமா, மனம் மூலமாவும் ரொம்ப நினைக்க மாட்டாங்க. இயற்கையா சுய அவங்களோட சுய குணங்கள், நேச்சுரல் நேச்சர், சுய குணங்களை அவங்க யூஸ் பண்றாங்க. ஆகவே சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்கள் மூலமா, எண்ணங்கள் மூலமாவே நிறைய செய்தி அனுப்புவாங்க. அவங்க வந்து நிறைய செய்தியும் அவங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து. ஆகவே ரொம்ப கம்யூனிகேஷன் வந்து மனம் மூலமாவே, கண்கள் மூலமாவே, ஒரு சின்ன ஒரு சிக்னல் மூலமாவே அவங்க அவங்களோட எண்ணங்கள் வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆகவே ஒரு ராஜா வந்து ஒரு கொஞ்சம் சொன்னா அது என்ன, ஒரு ராஜா கை இப்படி வச்சிருந்தா என்ன செய்யணும், ஒரு ராஜா இப்படி இருந்தா என்ன செய்யணும், அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு சொந்த பாஷை இருக்கும். ரொம்ப பேச தேவையில்லை. இது வந்து சொர்க்கம். இந்த சொர்க்கம் அப்படி இருக்கிற பொழுது என்ன மறு சூழ்நிலை அங்க சொர்க்கத்துல இருக்கும்? தெய்வீக சூழ்நிலை. எந்த ஒரு ஹிம்சையும் கிடையாது. திவ்ய குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து நல்ல மாதிரி தொடர்புகள் வச்சிருப்பாங்க. எது செய்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாம செய்வாங்க. நல்ல மாதிரி அவங்க வந்து இந்த நாடகத்துல நடிப்பாங்க. அவங்களோட மெமரி ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ எங்கெங்க இருக்கணும் அப்படி இருப்பாங்க. அங்கெங்கே அவங்க இருப்பாங்க. இதுதான் சொர்க்கம். ஆனா நரக்கத்துல வந்து நம்ம வந்து சொர்க்கத்துல வந்து 3வது கண்ணு நிறைய பாவிப்பாங்க. எண்ணங்கள் மூலமா, துள்ளி அதிர்ச்சிகள் மூலமா, வைப்ரேஷன்ஸ் மூலமா, மனசக்தி மூலமா, ஆத்மா சக்தி மூலமா நிறைய கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு வச்சிருப்பாங்க. ஆனா நரக்கத்துக்கு நம்ம வந்த உடனே நிறைய உடம்ப நம்ம பாவிக்கிறோம். இந்த புலங்களை ரொம்ப பாவிக்கிறோம். ரொம்ப பேசுறோம், ரொம்ப கேட்கிறோம், ரொம்ப பார்க்கிறோம், ரொம்ப சாப்பிடுறோம், ரொம்ப பணிகள் செய்யறோம், ரொம்ப மாதிரி ஆசை பாசம் வச்சிருக்கோம், ரொம்ப மாதிரி எண்ணங்களை அலைப்பாய விடுறோம். அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை. அவங்களுக்கு ஜாஸ்தி, எனக்கு குறைவு. அவங்க இப்படி இருக்காங்க, நான் அப்படி இல்லை. அந்த மாதிரி பெண்கள் அங்க இருக்காங்க, இங்க இருக்கிற பெண்கள் இல்லை. அவங்கள நான் வந்து ஆட்சி செய்யணும். இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் மனம் அலை பாயிற பொழுது தேவையில்லாத குணங்களும் வர்றோம். தேவையில்லாத உடம்பையும் நம்ம வந்து பாவிப்போம். தேவையில்லாத காரியங்களும் செய்வோம். தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து யோசிப்போம். பிறகு நம்ம வந்து பிளான் போடுவோம். அப்போ மெமரி ஸ்வர்க்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், இப்ப இது செய்யணும்னு. ஆனா நரக்கத்துல நம்ம மெமரி வந்து நீண்ட காலமா இருக்கும். உதாரணமா, நான் யாரையோ பாக்குறேன், அவங்களோட கார் எப்படி இருக்கு நான் பாக்குறேன். அப்போ எனக்கும் அந்த மாதிரி ஒரு கார் வேணும்னு நான் நீண்ட காலம் மனதில் என்ன வச்சிருப்பேன். இப்போ நான் வாங்க போறேன், அதுக்கோட விலை எவ்வளவு, எனக்கு பணம் இருக்கா இல்லையா, அதே எனக்குள்ள நான் மனதில் வச்சிருந்து அதை பத்தியே நான் நினைக்கிறேன். அந்த கார் வாங்குற வரைக்கும் அந்த எண்ணங்கள் நான் என்னை விட்டு விட போகாது. ஆகவே நீண்ட காலம் எண்ணங்கள் நமக்கு இருக்கும். நீண்ட காலம் நினைக்கிற சக்தியும் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? 5 வருஷத்துக்கு முந்தி அவங்க என்னை வந்து நிந்தனை செய்தாங்க. இப்போ எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, அவங்கள நான் நிந்தனை செய்ய போறேன்னு. 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு நடந்த கதை இப்போ நான் வந்து பழி வாங்குறேன். அப்போ எத்தனை நாள் நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வச்சிருந்தோம். எத்தனை நாள் அந்த ஒரு குப்பைன்னு சொல்லலாம். நெகட்டிவ் வந்து குப்பை தான். அந்த குப்பையை நமக்குள்ள வச்சிருந்தோம். எத்தனை நாள் நம்ம வச்சிருந்தோம். அதுக்கு மட்டும்
அதோட முடிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப நான் ஒரு சமயம் அவங்களுக்கு நான் திருப்பி ஏதாவது ஒரு கெடுதல் செய்தா, அவங்க பேசாம இருப்பாங்களா? திருப்பி ஏதாவது பிறகு மறுபடியும் ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. நானும் மறுபடியும் ஏதாவது அவங்களுக்கு செய்வேன். அந்த மாரி நான் அவங்கள அடிக்கிறது, அவங்க என்ன அடிக்கிறது, திருப்பி நான் அவங்கள அடிக்கிறது, அவங்க என்ன அடிக்கிறது. இதே கதை ஒரு முடிவே கிடையாது நரக்கத்துல. காரணம் நினைவு சக்தி. நம்ம வந்து யாரும் நம்மள நிந்தனை செய்யக்கூடாது. நம்மள பத்தி யாரும் பேசக்கூடாது. நமக்கு வந்து எல்லாம் வேணும். நான் தான் ஆட்சி செய்யணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு தான் எல்லாம் வேணும். நான், எனக்கு, என்னோட, நான், எனக்கு, என்னோட. பாபா என்ன சொல்றாரு? இப்ப பாபா என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீங்க அடியோட மறந்துடணும். ஒண்ணும் இல்லாம வந்தீங்க. இது, அது, அது வேணும், வேணும்னு எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு திருப்தி இல்ல. இன்னும் வேணும், வேணும்னு சண்டை போடுறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆகவே பாபா என்ன சொல்றாரு? நீங்க தனியா வந்தீங்க, காலியா வந்தீங்க, தனியா போகணும். ஆனா நீங்க ஆரம்பத்துல நீங்க வர்றபொழுது எவ்வளவு லட்சணமா இருந்தீங்க, அழகா இருந்தீங்க, சக்தி நிறைந்த ஆத்மாக்களா இருந்தீங்க. நிறைய உங்களுக்கு வந்து ஒளி இருந்தது. நல்ல மாரி உங்க சம்ஸ்காரங்கள் இருந்தது. நல்ல மாரி உங்க உடம்புங்கள நீங்க பார்த்தீங்க. நீங்க பாதுகாத்தீங்க. நீங்க நல்லா நடிச்சீங்க. அது சொர்க்கம். இப்போ நீங்க எப்படி ஆயிட்டீங்க? நீங்களே உங்கள பாருங்க. இது சரியா? இது நியாயமா? இது மனிதர்கள் செய்யற ஒரு பணியா? மனிதர்கள் இப்படி இருக்கிறது சரியா? வெட்கம் இல்லையான்னு பாபா கேட்கிறாரு. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க படிக்கணும். என்னென்ன நரக்கத்துல நீங்க படிச்சீங்களோ, உடம்பு, எனக்கு, என்னோடை, எனக்கு வேணும், இந்த விகாரங்கள், இந்த ஒரு பொறாமை, இந்த ஒரு அகங்காரம் இதெல்லாம் வேண்டாம். நீங்கெல்லாம் சகோதரர்கள், நல்லா நடிக்கணும். வர்ற பொழுது நீங்க எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டீங்க. திருப்பி நீங்க மறுபடியும் நீங்க நல்ல மாரி ஒரு குடும்பமா வரணும். மறந்துடுங்க. புலன்கள நெறைய பாவிக்காதீங்க. கண்களை பார்த்தாலும் பார்க்காம இருங்கள். கேட்டாலும் கேட்காம இருங்கள். ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா கூடாதது சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. புலன்கள பார்த்துக்கங்க. அ எண்ணங்கள் எல்லாம் அங்க இங்க அலைப்பாயாம என்னையே நினைங்கன்னு பாபா சொல்றாரு. ஆகவே இப்ப நம்ம என்ன செய்றோம்? நான் என்னென்ன என் மனதுல நான் வச்சிருக்கேனோ, என்னென்ன எண்ணங்கள் என்னோட நினைவு சக்தியில இருக்கோ, நான் நெறைய நல்ல குடும்பத்தில இருந்து எனக்கு பிறவி கிடைச்சது. எனக்கு நல்ல ஒரு சம்பளம் இருக்கு. நான் நல்ல வசதி உள்ள ஒரு நடிகர். அந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் இப்ப நான் அடியோட மறந்துடணும். காரணம் இந்த கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பாகம் நான் நடிக்கிறேன். எத்தனையோ ஜென்மத்துல பல மாரி பாகம் நான் நடிச்சாச்சு. அதுல இது ஒரு பாகம். ஆகவே இப்ப நான் கொஞ்ச நாள்ல நடிச்சிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி செல்லணும். ஆகவே எனக்கு எந்த ஒரு அகங்காரமோ, ஒரு தேவையில்லாத ஒரு பெருமையோ என்கிட்ட இல்லை. ஆகவே இது படிக்க தான் நம்ம பாபா கிட்ட வந்தோம். அக்க பாபா கிட்ட நம்ம வந்த உடனே நெறைய ஒரு நினைவு சக்தி நம்ம வந்து அடியோட மறந்துடணும். அது பாவிக்க கூடாது. இப்ப யாராவது நிந்தனை செய்தாலும் போகட்டும். சரி, பரவால்ல. விட்டுடலாம். எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாரி ஏதாவது ஒரு கஷ்டம் செய்தாலும், கஷ்டம் குடுத்தாலும் பரவால்ல. போகட்டும்னு விட்டு விடணும். ஆனா நம்ம மனம் எல்லாம் சொல்றது, அப்படி நம்ம விட்டுட்டா, திரும்பி அவங்க மறுபடியும் மறுபடியும் அந்த கஷ்டம் நமக்கு குடுப்பாங்க. மறுபடியும் நம்மள வந்து நிந்தனை செய்வாங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க வந்து கௌதம புத்தாவ நீங்க பார்க்கிற பொழுது, எத்தன பேரு நிந்தனை செய்தாங்க. அவருக்கு அதிலிருந்து அவருக்கு ஏதாவது அவருக்கு இது உண்மைன்னு தோணிச்சா? கிடையாதே. அவருக்கு வந்து நான் தியானம் செய்யணும். எனக்கு மோக்ஷம் வேணும். இந்த சோகத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். எனக்கு இந்த பூமியில எனக்கு எந்த ஒரு அ ஒரு ஒரு
பொக்கிஷம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இது உண்மை கிடையாது, இது காணல் நீரு, எனக்கு வேண்டான்னு தான் அவர் போனாரு. ஆகவே எல்லாரும் சொல்றாங்க, நீ ஏன் வந்து உன்னோட மாளிகையை விட்டுட்டு வந்துட்ட, உங்க அப்பாவை எல்லாம் மறந்துட்டு வந்துட்ட, மனைவியை விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு ஒரு குழந்தையும் இருந்து விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு வெக்கம் இல்லையா, இது சரியா உண்மையா மனிதர்கள் கேட்கிறாங்க. ஆனால் அவரோட 3வது கண்ணு என்ன சொல்லுறது, தனியா வந்தேன், தனியா போகணும், என்னோட அமைதிக்காக நானே முயற்சி செய்யணும், யாரும் என்னோட உதவிக்கு வர முடியாது, நான் தான் முயற்சி செய்யணும்னு அவர் வந்து காட்டுக்குள்ள போய் அமைதியை தேடினாரு. அதே போல பாருங்க, நம்ம கூட நம்ம நிறைய பேரோட இருந்தாலும், குடும்பத்துல இருந்தாலும் நம்ம தனிமையில இருக்கலாம். பாபா சொல்றாரு, பார்த்துட்டு பார்க்காம இருங்க, என்னையே பாருங்க. பாபாவை எப்படிங்க பார்க்கறது? அவருக்கு தான் உருவம் இல்லையே. இருக்காரு தெரியும், பாபா இருக்காருன்னு தெரியும், பார்க்க முடியாது. என்னையே பாருங்கன்னு சொல்றாரு. அது என்ன? 3வது கண் மூலமா நானே என்னை பார்க்கிறேன். 3வது கண்ணு மூலமா நானே விசித்திர ஒரு சின்ன ஆத்மா என்னை பார்க்கிறேன். நானே இந்த 3வது கண்ணு மூலமா பாபாவை பார்க்கிறேன். அது உண்மை, அது எனக்கு தெரியும். இந்த புலங்கள் கண்கள் மூலமா எனக்கு பார்க்க முடியாது. ஆனா நினைவு மூலமா, ஃபீலிங் மூலமா, அனுபவம் மூலமா இது நிச்சயம், இது உண்மை, நான் பாபாவை நினைக்கிறேன். அந்த ஒரு அனுபவம் நமக்கு வருது, நமக்கு தெரியும். ஓகே, டிராஃபிக் கண்ட்ரோல். கொஞ்ச நேரம் நம்ம வந்து பாபாவை நினைக்கிறோம். யாரு பாபா? கண்கள் மூலமா பார்க்க முடியாது, ஆனா மனம் சொல்லுறது, எனக்கு தெரியும் நீங்க வந்திருக்கீங்கன்னு, இங்கே முன்னுக்கு நீங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீங்க வந்துட்டீங்க என்னை பார்க்கன்னு, நானும் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்க்கிறோம். எனக்கு ஒரு மூங்கில் குச்சி இருக்கு, அதை நான் வந்து நட போறேன். காரணம், எனக்கு ஒரு மூங்கில் செடி வேணும். ஆகவே எந்த பக்கம் வந்து மண்ணில் நான் வந்து அதை நட்டணும், எந்த பக்கத்துல இருந்து அந்த இலைகள் எல்லாம் வெளியாகும்னு எனக்கு தெரியாது. மூங்கில் குச்சியை நீங்க பார்க்குற பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். எது சரி, எந்த பக்கம் நான் நடணும், எந்த பக்கம் வந்து அது வளரும், இந்த மாதிரி செடி என்ன இந்த இலைகளோட எந்த பக்கம் வளரும் எனக்கு தெரியாது. எப்படி நான் நடுவேன்? எப்படி எனக்கு தெரியும்? அதோட அதோட சொல்யூஷன் என்னன்னா, அதோட சமாதானம் என்னன்னா, நான் தண்ணியில போட்டா அந்த குச்சியை, அந்த மூங்கில் குச்சியை நான் தண்ணியில போட்டா நடுற பாகம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அது வந்து மேலே இப்படி வளர்ற பாகம் வந்து கொஞ்சம் மேலாக இருக்கும். ஆகவே எனக்கு தெரியும் இந்த பாகம்தான் நான் நடணும், இந்த பாகம்தான் அது வளரும்னு. அதே போல இப்போ நம்ம நரக்கத்தில் இருக்கிற பொழுது எந்த விஷயம் நம்ம செய்தால், எந்த பணி செய்தால், எந்த ஒரு மாதிரி நம்ம ஏதாவது இந்த நடிகையில நம்ம நடிச்சால் எது நல்லது, எது நல்லா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. நிறைய சாப்பிட்றோம் நல்லா இருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த நோய் நொடி எல்லாம் வர்றது கஷ்டம். தவறாக பேசுறோம், அதுல இருந்து சண்டை சச்சரவு வர்றது கஷ்டம். இந்த நம்ம சகோதரர்களோட நல்ல மாதிரி நம்ம பழகாம இருந்தா அதுல இருந்து ஒரு கஷ்டங்கள், ஒரு மாதிரி விரோதிகள், இந்த மாதிரி நம்ம உண்டாக்குறோம். அதே போல நம்ம பல மாதிரி தவறுகள் நம்ம செய்யறோம். காரணம், நமக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும், எப்படி இருக்கணும், என்ன நினைக்கணும், என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சிருக்கணும் நமக்கு தெரியாது. இந்த மூங்கில நம்ம தலைக்கீழைய நட்டுனா அது வளரவே வளராது. ஆகவே நம்ம எவ்வளவோ செய்யறோம், இருந்தாலும் இந்த ஏணி படத்துல இந்த ஏணி இருக்க, படிப்படியா நம்ம இறங்கி இறங்கி வர்றோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம நாளுக்கு போக போக நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம்னு. சயின்ஸ் முன்னேறுறது, டெக்னாலஜி முன்னேறுறது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கு.
அதுவும் முன்னேறது. ஆனா ஆத்மா இறங்கி இறங்கி வருது, ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஆகவே நம்ம நம்மளை ஏமாத்தக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் நான் நல்லதா இருக்கேன்னு. பாபா நம்ம கிட்ட சொல்றாரு, நான் இன்னைக்கு யாருக்கும் சோகம் கொடுக்கல, நான் எந்த ஒரு தவறும் நான் செய்யல, நான் நல்லதா இருக்கேன்னு. பாபா சொல்றாரு, யாருக்காவது சந்தோஷம் கொடுத்தீங்களா? ஞானம் யாருக்காவது பரிமாறுனீங்களா? யாருக்காவது நல்ல எண்ணங்கள் வச்சிருந்தீங்களா? யாருக்காவது ஆசீர்வாதம் கொடுத்தீங்களா? பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நான் நல்லதா இருக்கேன், யாரையும் ஏமாத்தல, சத்தியமா வேலை செய்யறேன், நல்லதா இருக்கேன்னு. ஆனா பாபா சொல்றாரு, அப்படி இருக்கட்டும், ஆனால் ஏதாவது நல்லது செய்தீங்களா? ஆகவே நமக்கு நினைவு சக்தி மற்றவங்களை பார்க்காம என்னையே நான் பார்த்தால் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நான் கொஞ்சம் தான் மற்றவங்களுக்கு வாழ்த்தினேன், கொஞ்சம் தான் அவங்கள நல்ல அமைதியா பார்த்தேன், கொஞ்சம் தான் அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நான் அனுப்புனேன், நிறைய தேவையில்லாத பார்வையை நான் பார்த்தேன். அவங்கள பார்க்குற பொழுதும் எனக்கு சந்தோஷமா இல்லை, எனக்கு பொறாமை இருந்தது, எனக்கு கோபம் வந்தது, எனக்கு பிடிக்காம இருந்தது என்னோட ஃபீலிங். இந்த மாதிரி தான் நமக்கு வருது. ஆகவே நான் சரியான எண்ணங்கள் வச்சிருந்தா, சரியான ஒரு நினைக்கிற சக்தி எனக்கு இருந்தால், இந்த திவ்ய புத்தி திவ்ய புத்தியை நான் பாவிப்பேன், இந்த திவ்ய கண்ணை நான் பாவிப்பேன். காரணம், இதன் மூலமா தான் எனக்கு தெரியும், பார்க்காதது நம்ம பார்க்க முடியும், எது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும், எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் தெரியும். ஆகவே இந்த நீண்ட கால மெமரி, அவங்க எனக்கு மோசம் செய்துட்டாங்க, அவங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, இப்ப நான் அவங்களோட நல்லா இருக்கக்கூடாது, போகட்டும். டிராமா, நடிகர், நாடகம் போகட்டும், கதை எதுவுமே நான் இழுத்து நான் எனக்குள்ள போட்டுக்க கூடாது. அது எனக்கு பாரம் தான் கிடைக்கும். பாரம் எனக்கு வேண்டாம். நான் எலிசாக நடக்கணும். நான் ஒரு முசாஃபிர், நடிகர். இந்த பாதையில நான் போறேன். ஆகவே எதுவுமே தேவையில்லாதது எனக்கு வேண்டான்னு சொன்னால் நான் என்ன செய்யணுங்க? இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் என்ன செய்யறேன்? இப்போ என்னோட எண்ணங்கள் எங்கே போறது? இப்போ என்னோட நினைவு சக்தி எங்கே இருக்கு? இப்போ நான் யார நினைக்கிறேன்? இப்போ என் கண்கள் என்ன பார்க்கறது? இப்போ என் காதுகள் என்ன கேட்கறது? இப்போ என் வாய் என்ன சொல்லறது? இப்போ என் புலங்கள் எப்படி இருக்கு? இப்போ என்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இல்லையா? இப்போ என்னோட உடம்பு நல்லபடியாக வச்சிருக்கேனா இல்லையா? எங்கேயாவது கொஞ்சம் குறும்பு செய்யற மாதிரி ஒரு ஒரு சிக்னல் இருக்கா? அதை நான் கூடி சீக்கிரமா அதை நான் தூரமா வீசிடலாமா? இந்த மாதிரி சுய சோதனை, சுய எண்ணங்கள், ஒரு சுய தர்ஷன், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எங்க என்னோட எண்ணங்கள் வச்சிருக்கணும், எங்க இப்போ என்ன மாதிரி எனக்கு நினைவு சக்தி வேணும், எங்க இப்போ ஏற நான் பொதுவாக எப்பவுமே மனதில் வச்சிருக்கணும், பாபா எங்க இப்போ. பிறகு நான் 6 மணிக்கு நான் பாபாவை நான் நினைக்க போறேன், மெடிடேஷன் செய்ய போறேன், வேண்டாம். இப்போ நினைங்க. 6 மணிக்கு பார்ப்போம். மணியெல்லாம் இல்லை ஒரு யோகிக்கு. இப்போ நீங்க நினைக்கணும்னு இப்போ நினைங்க. இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, நினைங்க. இப்போ 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 இங்க 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 இது இருந்தால் நமக்கு ஆத்மீக சக்தி பெருகும், சுய நம்பிக்கை வளரும், உடம்பு ஆரோக்கியம் நல்ல மாதிரி முன்னேறும், ஆத்மாக்கு நல்ல தெளிவு வரும், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம விட்டுடுவோம். இந்த புலங்கள் கொலப்படி செய்யறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய்விடும். பிறகு அஹிம்சை என்ன நம்ம மனம் மூலமா நம்ம வச்சிருக்கோம், அஹிம்சை என்ன அதுவும் நம்ம விட்டுடுவோம். பிறகு நல்ல நல்ல தொடர்புகள் நம்ம வச்சிருப்போம்.
ஆத்மீக தொடர்புகள் வச்சிருப்போம். பாபா கிட்ட இருந்து என்னன்னா நான் பெறணுமோ, அவர் தான் எனக்கு ஆஸ்தி கொடுக்கறாரு. எல்லாமே இந்த உலகமே எனக்கு கொடுக்கறாரு. இந்த பூமி என்னோட, ஆகாயம் என்னோட, கடல் என்னோட, எனக்காக இதெல்லாம் இருக்கு. நான் இதுக்காக தான் நான் பிறவி எடுத்தேன். நானே ராஜா, மகாராஜா. அதுக்காக தான் நான் பிறவி எடுத்தேன்னு, அந்த மாரி ஒரு சந்தோஷ ஒரு குஷியில நான் இருக்கணும். பாபா இதுக்கு தான் வந்திருக்காரு. அக்கா பாபா சொல்றாரு, உங்க முகம் காட்டணுமே, உங்க சந்தோஷம். அ உங்க கண்கள் மூலமா அந்த சந்தோஷம் தெரியறதா? நீங்க யாரோட பிள்ளைங்கள்ன்னு மற்றவங்க பார்த்தால் தெரியறதா? உங்க கண்கள் மூலமா உங்க அப்பா யாருன்னு சொல்லி தர்றீங்களா? நீங்க எங்க படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியறதா? என்னோட அறிமுகம் நீங்க குடுத்தீங்களா? இல்லையா? எவ்வளவு சொல்றாருங்க பாபா. ஆகவே நான் இந்த மூங்கில தவறான ஒரு மாரி நான் நட்டுனேன்னா, இல்லாட்டி சரியான ஒரு விதத்துல நான் நட்டுனேன்னா, அதே போல நம்ம வந்து எவ்வளவோ பணி செய்றோம். எவ்வளோ செய்தாலும் அது பலன் இல்லாம போயிடுறது. காரணம் உடம்பு ம் இந்த அனுபவம் மூலமா, இந்த தேகம் மூலமா, பிறகு எண்ணங்கள் மூலமா, தவறான எண்ணங்கள் மூலமா, இந்த கண்கள், புலன்கள், இந்த 2 கண்கள், இந்த ஜட கண்கள நம்ம வச்சு சரியா சரியான முறையில நம்ம பார்க்காம இருந்தா, நம்ம எவ்வளவு செய்தாலும், எந்த மாரி ஒரு சம்பாரிக்கிறது கிடையாது. நமக்கு வந்து நஷ்டம், நஷ்டம், நஷ்டம் தான் கிடைக்கும். ஆகவே பாபா சொல்றாரு, இப்ப உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். நானும் யாருன்னு தெரியும். ம். இந்த டிராமா கதை எப்படின்னு தெரியும். எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்க போகணும்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எங்க நடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். பிறகு வீட்டுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்காம வீட்டுக்கு போகணும்னா என்னன்னு என்ன செய்யணும்னு தெரியும். இப்போ உங்களுக்கு எது நல்லது, எது நல்லதில்ல, எது நிரந்தரம், எது ஒரு கொஞ்ச நாளைக்குன்னு இந்த எண்ணங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நினைக்கிற சக்தியும் நல்லா தெரியும். ஆகவே மறக்கிறது மறந்துடுங்க. நினைக்கிறது நினையுங்க. ஆனா நம்ம என்ன செய்றோம்? எது நம்ம மறக்கணும், அது நம்ம நினைவுல வருது. எது நம்ம நினைக்கணும், அது மறந்து மறந்து போயிடுறோம். நம்ம உல்டாவா செய்றோம். இப்ப பாபா சொல்றாரு, எது நினைக்கணுமோ, அதுதான் நினைக்கணும். என்ன நினைங்க, இப்போ, இங்க. ம். உங்கள பாருங்க, அகநோக்கத்தில் இருங்க. எங்க? இப்போ, இங்க. இப்படி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே நீங்க உங்களுக்கு ஒரு டீச் பண்ணுனா, உங்களுக்கே நீங்க உங்களுக்கு சொல்லி தந்தால், நீங்களே உங்களுக்கு ஒரு தரிசனம் நீங்கள் குடுத்தால், நீங்களே மாறுவீங்க. சந்தோஷமா இருப்பேங்க. ஏன் தேவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க? அவங்க எண்ணங்கள் அங்க இங்கே அலைப்பாயுமா? இல்லையே! நினைவு சக்தி ரொம்ப ஆழமா இருக்கும். அவங்க புலங்கள நல்ல மாரி பார்த்துக்குவாங்க. எண்ணங்கள் சரியான எண்ணங்கள் வச்சிருப்பாங்க. கொஞ்சமா இருக்கும். கொஞ்சமா பேசுவாங்க. அவங்க பாஷையே வேற. அவங்க கண்களே வேற. அவங்க காதுகள் கேட்கிறதே வேற. மனதுல நினைக்கிறதே வேற. ஏன் நம்ம மட்டும் வேறையா இருக்கணும்? அவங்க போல இல்ல. படிக்கணும். எல்லாமே முரளியில சொல்றாரு. ஒரு நல்ல அழகான பாயிண்ட் ஒண்ணு. அழகான பாயிண்ட் என்னதுன்னா, தாரணா இஸ் தர்மான்னு பாபா சொன்னாரு. நம்ம தாரணா வந்து அதுதான் நம்ம மதம். நான் எப்படி நடந்துக்கிறேன் ஒரு ஒரு நாளும், என்ன நினைக்கிறேன், என்ன பேசுறேன், எப்படி நடிக்கிறேன், எப்படி என் சகவாசம் நான் வச்சிருக்கேன். தாரணா தான் என்னோட சுய தர்மம். அப்படி இருக்கிற பொழுது, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்றது, அது தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தர்மம். என்னோட ஆத்மீக தர்மம். நான் எப்படி நடந்துக்கிறேன், அதுதான் என்னோட தர்மம். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன், இங்கே நான் நினைக்கணும். இப்ப நான் நினைக்கணும். நாளைக்கு நான் 3 மணி நேரம் மெடிடேஷன் செய்ய போறேன். அப்படி இல்ல. இப்ப நான் வந்து பாபாவ நினைக்கிறேன். நாளைக்கு கதை நாளைக்கு.
இப்போ நான் பாபாவை நினைக்கிறேன், இப்போ சந்தோஷமா இருக்கேன், இப்போ என் புலங்களை நான் வந்து அமைதியா வச்சிருக்கேன், இப்போ என்னோட எண்ணங்களை நான் பாசிட்டிவா வச்சிருக்கேன், இப்போ என்னோட சகவாசம் பாபா தான், இப்போ என்னோட காதுகள் தேவையில்லாத விஷயங்கள் கேட்கல, இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன், இப்போ நான் ஒரு பாக்கியசாலின்னு எனக்கு தெரியறது, இப்போ எனக்கு குஷி, எனக்கு எதுவுமே இன்னும் வேண்டாம், பாபா கிடைச்ச உடனே இன்னும் என்ன வேணும். இன்னைக்கும் பாபா சொன்னாரு, நான் எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற பொக்குஷம், எல்லையற்ற பாக்கியம், எல்லையற்ற உலகம் நானே உங்களுக்கு தர்றேன். இது அமரக்கதா, அமரக்கதை. ஆத்மாக்கு ஒரு முடிவுன்னு கிடையாது. இது அமரக்கதை, சத்திய நாராயணனின் கதை, மூன்றாவது நெற்றியின் கதை. இந்த முரளியில எல்லாமே பாபா சொல்றாரு. ஒரு முரளியில 3 கதைகள் இருக்கு. என்ன கதைகள்? சத்யநாராயணன், மூன்றாவது நெற்றி, த தேர்ட் ஐ, பிறகு அமரக்கதை, அமரக்கதா, அமரக்கதை, கதை என்று சொல்றோம். அப்போ இந்த கதையை நான் வந்து நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். பாபா எனக்கு சொல்றாரு, எப்படி எனக்கு மரணமன் கிடையாது, நான் நடிக்கணும், வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கணும், அதுக்கு பிறகு நடிக்கணும், வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கணும், இதே மறுபடியும் மறுபடியும் நான் செய்துக்கிட்டே இருப்பேன். தயாரா? தெரியுமா? புரிஞ்சு கொண்டேனா? எனக்கு இந்த விஷயம் என்னதுன்னு தெரியுமா? அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னா அதன் பிரகாரமா நான் செய்யறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியும். இப்போ பாபா சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் இந்த பாபாவோட நினைவு நம்ம நினைக்கிற பொழுது ஞானம் மூலமா நம்ம நினைக்கிறோமா, பழைய மாதிரி நம்ம எண்ணங்கள் இருந்தத அதன் மூலமா பாபாவோட முரளியே நம்ம கேட்கிறோமா? இது ஒண்ணு நம்ம பார்க்கணும். நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் ஆர் எமோஷன் பேஸ்ட் எஜுகேஷன். ஞானம் மூலமா நான் முரளிய கேட்கிறேன்னா என்ன சொல்றது? என்னோட நன்மைக்கு தான் அது சொல்றது. ஆனா நான் வந்து பழைய சன்ஸ்காரங்கள் மூலமா, இமோஷன், என்னோட சொந்த எண்ணங்கள், மன்மத் மூலமா நான் கேட்டால், இல்லாட்டி பரமத் மூலமா அந்த முரளிய கேட்டால், நான் எனக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வர்றோம்? பாபாக்கு என்ன தெரியும்? அவருக்கு தான் உடம்பு இல்லையே, அவர் சொல்ல முடியும், மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க, வாழ்த்துங்கன்னு சொல்ல முடியும். ஆனா என்னால முடியாது, நான் மனிதன் தானே, உடம்பு இருக்க, எப்படி முடியும்? ஆகவே ஒண்ணு நம்ம வந்து முரளிய கேட்கிற பொழுது இந்த ஞானம் மூலமா, ஆத்மா மூலமா நான் கேட்கிறேன்னா உண்மையாகவே ஆத்ம உணர்வுல நான் கேட்கிறேன்னா, இல்லாட்டி பழைய எண்ணங்கள், பழைய சம்ஸ்காரங்கள், பழைய மன்மத் மரமத் மூலமா நான் கேட்கிறேன்னா, அப்ப நான் பழைய மாதிரி நான் முரளிய கேட்டால், பழைய மாதிரி உடம்பு உணர்வுல இருந்து நான் கேட்டால் என்ன நடக்கும்? பாபா எது சொன்னாலும் அது எனக்கு சரின்னு தோணாது. எது சொன்னாலும் இது கஷ்டம், இது முடியாது, இப்ப இல்ல, நாளைக்கு, பிறகு, இந்த சமயம் கிடையாது, 2 வருஷம் அப்புறம், பிறகு நம்ம நினைக்கிறோம். ஆகவே நான் முரளிய கேட்கிற பொழுது ஆத்ம உணர்வுல உண்மையாகவே நான் எனக்காக நான் கேட்கிறேனா, இல்லாட்டி நான் கேட்கணும்னு கேட்டுட்டு அது எனக்கு வேண்டான்னு நான் சொல்றேனா? நிறைய பேரு நிறைய முரளி கேட்டாலும் மாறவே மாட்டாங்க. எதுக்காக மாறுறதில்ல? இன்னும் அவங்களுக்கு அந்த பழைய எண்ணங்கள் அது உண்மைன்னு தோணுறது, அது வேணும்னு தோணுறது, இப்போ இன்னும் இருக்கட்டும்னு தோணுறது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு தோணுறது, கஷ்டம்னு தோணுறது, தேக அனுபவம் மூலமா தோணுறது. ஆகவே நான் எண்ணங்களை நான் வந்து நான் பார்க்கிற பொழுது, என்னோட நினைவு சக்தியை நான் பார்க்கிற பொழுது நான் என்ன நினைக்கிறேன்? நினைத்து பாருங்கள்.
எந்த ஒரு சூழ்நிலை மூலமா நான் பாபா முரளியை கேட்கிறேன், சந்தோஷமா ஆத்மா கேட்கறது, ஆத்மாக்கு சக்தி வர்றது, ஆத்மாக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது, ஆத்மாக்கு ஆரோக்கியம் வருது, ஆத்மா நல்ல நடிகரை மாறுறது, ஆத்மாக்கு நன்மைக்காக பாபா வந்திருக்காரு, பாபா ஆத்மாவை ராஜா ஆத்மாவா மாத்துறாரு. அப்படி நான் நினைக்கிறேன்னா பாபா சொல்றதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே போய்கிட்டே இருக்கு. இப்பதான் முடியும். நானும் என்னவோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ள மாற்றமும் வரல. கஷ்டம்னு. நம்ம பிள்ளைங்க. நம்ம பல மாதிரி பாபாவோட விளையாட்டு விளையாடலாம். ஆனா கடைசியில நான் என்ன செய்யறேன், எப்படி செய்யறேன், எனக்காக தான் நான் செய்யறேன். ஆகவே எனக்காக நான் செய்யணும்னா வேற யாரும் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. எனக்காக நான் செய்யணும்னா எனக்கு நல்லது எனக்கு வேண்டாமா, சரியான எண்ணங்கள் நான் வச்சிருக்க வேண்டாமா, சரியான நினைக்கிற சக்தி எனக்கு வேண்டாமா, பாபாவோட உதவி எனக்கு வேண்டாமா, இல்லாட்டி மனிதர்களோட உதவி வேணுமா, இந்த நரக்கத்தில் இருக்கிற பொக்கிஷம் வேணுமா, நானே ஒரு முடிவுக்கு வரணும். ஆகவே இன்றையோட கிளாஸ்ல நீங்க என்ன கேட்டீங்க, பாபா வந்தால் உண்மையை தான் சொல்லி தருவாரு. நம்ம காணல் நீரில் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம உண்மையை புரிஞ்சு கொண்டு அமர கதை இந்த கதை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வருவேன் போவேன், வருவேன் போவேன், இந்த சக்கரத்துல மாட்டிக்குவேன், நல்லா நடிப்பேன், மறந்துடுவேன், மறுபடியும் நான் அந்த நினைவு சக்தி எனக்குள்ள கொண்டு வருவேன், நல்ல எண்ணங்கள் கொண்டு வருவேன், மறுபடியும் நல்ல எண்ணங்கள் வர்றோம், மறுபடியும் நல்லா நான் நடிப்பேன், மறுபடியும் நான் விழுந்துடுவேன். இது நல்ல அருமையான கதை. கவலைப்பட ஒட்டுமே இல்லை. நான் விழுந்தாலும் அது நல்லதுதான், பிறகு நான் படிச்சாலும் அது நல்லதுதான், அந்த எந்திரிக்கிறதும் அது நல்லதுதான், எல்லாமே நல்லது. பாபா என்ன சொல்றாரு, எல்லாமே நல்லது நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த டிராமால ஒண்ணு கூட சரியில்லை, அது வேண்டாம், அது அப்படி கிடையாது. பாபா எல்லாத்துக்குமே பாபா என்ன சொல்றாரு, நல்ல மாதிரி இருக்கணும்னு. இன்னும் ஒரு சின்ன விஷயம், எது செய்தாலும் நம்ம 2 வாட்டி செய்யறோம். எது செய்தாலும் 2 வாட்டி செய்யறோம். முதல் எண்ணத்துல வருது, நான் அவங்கள கோயிச்சுக்கணும். பிறகு இந்த வாய் கோயிச்சுக்கிறது. முதல் எண்ணம் சொல்லுறது அவங்கள பாருன்னு, அப்போ இந்த கண்கள் அவங்கள பார்க்கறது. எல்லாமே நம்ம 2 வாட்டி செய்யறோம், ஒரு பணியும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த முதல் வாட்டி அந்த எண்ணம் வர பொழுதே அதை நிப்பாட்டிட்டு, அது வேணுமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா, அதை பார்த்துட்டு அந்த எண்ணம் மறுபடி செயல்முறையில கொண்டு வரணுமா வேண்டாமா, நம்ம தான் தீர்மானம் செய்யணும். இதுக்குதான் சுய தரிசன் மிக மிக முக்கியம். சுய தரிசன் எல்லாமே 2 வாட்டி தான் செய்யறோம். ஆகவே அந்த முதல் வாட்டி நினைக்கிற பொழுதே நான் அது செய்யாம இருக்கலாம், அது செய்யணும்னு செய்தாலும் சரி, நான் தான் தீர்மானம் செய்யணும். ஆகவே நான் எப்படி நடிக்கிறேன், என்ன என்னோட நினைவு சக்தி, என்னோட எண்ணங்கள், அதன் பிரகாரமா தான் என்னோட நாடகமும் அமையறது, என்னோட நடிப்பும் அமையறது, என்னோட எதிர்காலத்தின் பாக்கியமும் அதிலேயே அமைஞ்சிருக்கு. பாபா எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கொண்டு வர என்னை கூட்டின்னு வந்திருக்காரு. அதை நான் வீணா அதை நான் விட்டு தள்ளக்கூடாது. எனக்கு அது வேணும், நான் பாக்கியசாலி. ரொம்ப ரொம்ப என்ன பூஜை செய்தேனோ, என்ன நன்மை செய்தேனோ தெரியாது. பாபா எனக்காக வந்தார், எனக்காக சொல்றாரு, எனக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கறாரு, என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஞானம் சொல்லி தர்றாரு. அவரை நான் தள்ளிட்டு வேற அங்கே இங்கே பார்த்தால் இது சரியா தோணுறதா? அவங்கவுங்க இடத்துல இருந்தால்தான் அது ஒரு லட்சணம், ஒரு நன்மை. சரியா? ஆகவே நீங்க பாபா கிட்ட என்ன சொல்லணும், ஒரு நாளும் நன்றி நன்றி நன்றி.
பாபா கிட்ட மறுபடியும் மறுபடியும் திரும்பி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாபா எனக்கு சந்தோஷம், நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி, உங்களுக்காக நான் இருக்கேன், எனக்காக நான் இருக்கேன், என்னுடைய எதிர்காலமும் நல்ல அழகான ஒரு எதிர்காலம் எனக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி பாபா, ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, சந்தோஷம் பாபா. சரியா? ஆகவே நீங்களே உங்களை பாருங்கள். உங்க எண்ணங்கள் எங்கே போறது? உங்க எண்ணங்கள், உங்கள் நினைவு சக்தி எங்கே போறது? அதை பார்த்துட்டு நீங்களும் நல்லா படிக்கணும். ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி.